உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க மறந்துட்டீங்களா? என்ன? நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை. அப்ப நீங்க என்னமோ பெருசா பேசுனீங்க. என்ன பத்திரமா பாத்துக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னீங்க. என்ன எதுவுமே செய்ய விடல. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சீங்க. ஆனா இப்ப எனக்கு சாப்பிட கூட எதுவும் தர மாட்டேங்கிறீங்க. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என்ன உலகம் இது? என்ன ஏன் இந்த உலகத்துல படைச்சீங்க? என் வேதனை நான் எங்க போய் சொல்றது? நீங்களே சொல்லுங்க கடவுளே கிருஷ்ணா. என்னோட வாழ்க்கை இப்படி வீணா போச்சு. இவ்வளவு சின்ன வயசுல என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. மூடு. உன் டிராமாவை நிறுத்துறியா? அம்மா காத்துல விழுந்தா அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நீ ஒரு வேலை பண்ணு, இங்கே அமைதியா உட்காந்துரு. நான் போய் சாப்பிட கொண்டு வரேன். ஓகே? என்ன அர்த்தம்? என்ன? ஓ நிஜமாவா? போங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. போங்க. அப்ப இப்ப சாப்பிட்டே ஆகணும்ல? போய் கொண்டு வாங்க. போங்க. அட போங்க. அட கொஞ்சம் யோசிக்க விடு, எந்த பாதையில போறதுன்னு. இந்த ரூம்ல இருந்து ஒரே பாதை தானே இருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல ஒரு பாதை தான். ஆனா அந்த பக்கம் இருட்டா இருக்கும்ல. கிச்சன் அந்த மூலையில இருக்கு. அவ்வளவு இருட்டான வழியில பயமா. ஒருவேளை ஷாலு திரும்ப வந்துட்டா அப்ப நான் என்ன பண்றது? நான் ஷாலுவை புடிச்சு வச்சுக்கிறேன். உங்க பின்னாடி வர மாட்டேன். நீ என் கூட அங்க வரணும்ல? நான் வரல மோனியா, நீங்களே போங்கள. நான் வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன உனக்கு தானே பசிக்குது. கிச்சன் வரைக்கும் கூட்டு போற, அதுவும் நீ சாப்பிடுறதுக்காக. ஆனா என்ன மட்டும் தனியா சரி சரி, நானும் வரேன். வாங்க. தாமினி, என் விரல காணோம். கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. சரி சொல்லுங்க மகாராணி, உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும்? என்னத்தை முழுங்க போறீங்க? உருளைக்கிழங்கு சப்பாத்தி முழுங்குவேன், அதாவது சாப்பிடுவேன். உருளைக்கிழங்கு சப்பாத்தி ஏதாவது சிம்பிளா சாப்பிட மாட்டியா? அதாவது பிரெட் பட்டர், நூடுல்ஸ், இல்லனா சுட சுட தண்ணி. ஏன்னா இது வரைக்கும் வயித்துல போட்டதெல்லாம் ஜீரணம் ஆகணும்ல. மோனியா, எனக்கு உருளைக்கிழங்கு சப்பாத்தி தான் சாப்பிடணும். உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா சொல்லுங்க. அட, இந்த உலகத்துல மோகனுக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் எனக்கு அத்துப்படி. கரெக்ட். இல்ல அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? 50% வேலையை நான் பண்ணிருக்கேன். இப்ப மீதி வேலையை நீ பண்ணு. நான் பண்ணணுமா? பின்ன டைம் பாஸ் பண்ண வந்திருக்கீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை மோனியா. மூளையும் சரியில்லையா? கொண்டு வரேன். அதத்தான் நானும் சொன்னேன். அது சரி. இதுக்குள்ளதான் இருக்காது. எது? அதான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? பாக்க பெரிய கஜானா மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ள ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நினைச்சேன். இதுல இருக்கிறது மாவு. மாவு. திறந்துட்டேன். திறந்துட்டியா? அவ்வளவுதான். இப்ப நீங்க தண்ணி ஊத்துங்க. ஊத்தணுமா? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஐயோ மோனியா, நில்லுங்க. என்ன முடிஞ்சது? இங்க நீங்க மாவை தண்ணியாக்கி வச்சிருக்கீங்க. அப்ப பசியோட சேர்ந்து தாகமும் தீந்துரும்ல. இருங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சப்பாத்தி பண்ணணும்ல? அப்புறமா நான் சுத்தம் பண்ணிடுறேன். இப்ப பண்ணணும் தான். ஆனா முதல்ல போடு. இத கிச்சனையும் நாசம் பண்ணிட்ட, என்னையும் தான். மன்னிச்சிருங்க. இப்போ மாவு பிசைங்க. இப்படிதான் செய்வீங்களா? எனக்கு உருளைக்கிழங்கு சப்பாத்தி நாளைக்குள்ள முடிச்சிடுறேன். இருங்க மோனையா, சப்பாத்தி மாவு எப்படி பிசையணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க, உங்க கையை கொடுங்க.
இவங்க 2 பேர் மேல யார் கண்ணும் பற்றக்கூடாது. 2 பேரும் இப்படியே இருக்கணும். எந்த ஆதாரத்து மேல நம்ம பார்வை அதிகமா இருக்கோ அது ராதா கையில கிடைச்சதா அதோட நம்ம கதை முடிஞ்சிடும். இப்ப நம்ம கெட்ட பார்வையில இருந்து ராதா, மோகன், துளசி அப்புறம் குஷியை யாராலையும் காப்பாத்தவே முடியாது. இந்த ஆதாரத்தை மட்டும் நாம அழிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த 2 அடி சூனியக்காரியால கூட நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. வாதாமினி, ஆரம்பிக்கலாம். தாமினி, சொல்லுங்கம்மா. இந்தா. டைம் இல்ல, சீக்கிரம் குடிங்க. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? ராதா, ராதா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.